சத்யன் யார் ஆக்சுவலாக? ஏன்னா யாருமே தெரியாது. இன்னைக்கு 2K கிட்ஸ் வந்து உங்களை தேடுறாங்க, 90s கிட் தேடுறாங்க, எல்லாரையும் தேட வச்சிருக்கிறீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வாய்ப்பு தேடின காலம் போய் இப்போ உங்களை யாருன்னு தேட வச்சிருக்கிறீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? பேசிக்கலி நம்ம பாடணுங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்டில் எப்பவுமே இருக்கும். இத்தனை பாட்டு பாடணும், இங்கே பாடணும், அங்கே பாடணும், இவ்வளோ காசுக்கு பாடணுங்கிறது இல்லை என் விஷயம். என்னோடய காசு பாடுறது மட்டும்தான். ஸோ என் ஃபோக்கஸ் அது மட்டும்தான் இருந்தது அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ மேடைகளை நோக்கி மட்டும்தான் என்னோடய பயணமாகவே இருந்தது. பட் ஸ்டில் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணுங்கிறது அடிக்கடி நான் யூஸ் டு டாக் டு வித் மை ஒய்ஃப். அவங்க கூட நிறைய பேசுவேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம சும்மா வந்தோம் போகணுன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் எப்பவும் நான் சும்மா முகசுதிக்காக சொல்ல. இது என் மைண்டில் எப்பவுமே ஓடும். சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்கள், அதில் சில மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறதுல ஆசைகள் உண்டு. அண்டு நம்ம சக மியூசிஷியன்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க கூட நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நமக்கு ஒரு பொசிஷன் வேணும், அப்போ தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அது நான் கோவிட் டைமில் அதை பண்ண, இந்த லாக்டவுனில் பண்ண FB லைவில் வந்து அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நமக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் நம்மளால் சிலருக்கு பண்ண முடியும். அப்படி ஏன்னா பண்ணுறதுக்கே ஒரு ஆசை இருந்தாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதிக்காகவே எனக்கு மேலே ஒரு லைம்லைட் வேணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது உண்டு. பட் இப்போது அதை நோக்கி தான் நான் ஓட ஆரம்பித்தேன். எனக்கு வேணும், ஐ வாண்ட் டு கெட் பாப்புலர்.